நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போல்லாம் ஆண்டர் பேசுறதில்ல, செல்ஃபோன் தான் பேசுது. ஹலோ, இருக்கிறீங்களா? இப்போ கர்த்தருடைய சத்தமெல்லாம் போயிடுச்சு. இப்போது விடிய விடிய செல்ஃபோன் சத்தம் தான் கேட்குது. அக்கா சத்தம், மாமா சத்தம், மச்சான் சத்தம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 12 மணிக்கு நாள் மாப்பிள்ளை தூங்கிட்டியா, சாப்பிட்டையா, சட்னியா சாம்பாரா, இந்த சத்தம் தான் கேட்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டருடைய தரிசன சத்தம், வாக்குதத்த சத்தம், எச்சரிப்பின் சத்தம், வழிநடத்துகிற சத்தம், இயேசுவின் நாமத்தினால் இனிமேட்டு 10 மணிக்கு மேலே செல்ஃபோன் பேசாமல் போவதா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சில நேரத்தில் இப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் 10 மணிக்கு மேலே டவரே கிடைக்கூடாது ஆண்டவரே, 6 மணிக்கு மேலே தான் டவரே கிடைக்கணும் சாமி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லருடைய கிருபை. உங்களை பார்த்து சொல்கிறேன், எதிர்காலத்தை குறித்து என்ன பயம் உங்கள் வாழ்க்கையில்? தேவ பிள்ளையே, இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. ஏதோ உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய தனிப்பட்ட எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய தொழில் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரத்தை குறித்து, ஏதோ எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயம் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்துருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. ஹல்லேலூயா. சாட்சி நேரத்தில் அருமையான தகப்பனார் சொன்னார், திடீர்னு என் மருமகள் வந்து விட்டாள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1 வருஷமாக தன் கணவரை விட்டு என்ன செஞ்சாங்க, அம்மா வீட்டுக்கு போய் இருந்தவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு எத்தனை 2 இயர்ஸ். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கண்ணீரை தேவன் பார்த்தார். கடந்த வாரத்தில் தகப்பனாரை நான் பார்த்தேன். அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் அழுகை நிறுத்தவே இல்லை. ஆராதனை முடிகிற வரை தேவ பிரசன்னம் இறங்கியது. அவர் கண்ணிலிருந்து தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது. அவர் கண்ணீரை பார்த்த கர்த்தர் தன்னுடைய மகனை குறித்து, எதிர்காலத்தை குறித்து தேவ பிரசன்னத்தில் நிறைந்து ஆனந்த கண்ணீர் விட்டார். கர்த்தர் பதிலை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து நான் சொல்றேன், எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. அப்பா சமூகத்தில் ஆனந்த கண்ணீரோடு நீ பாடி துதிச்சாலே போதும், உனக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய பிரசன்னம் மேலே இப்பொழுது இறங்கிட்டு இருக்கு. நீ ஒருவேளை பயந்துகிட்டு இருக்கிற, கர்த்தர் சொல்றார், எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. காலங்கள் அவருடைய கரங்கள் இருக்கின்றன. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமுக்கு தனிமை உணர்வு அவனை வாட்டியது. மனைவி என்ன செய்ய சொல்ல போகிறான்னு பயந்தான். நமக்கு ஆதரவாக பின்காலத்தில் யார் இருக்க போகிறாங்கன்னு பயந்தான். கர்த்தர் சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஆதரவாக யாரை ஏற்படுத்தணுமோ ஆமென் உனக்கு நான் ஏற்படுத்தி வைப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பேரண்ட்ஸ், வயதில் மூத்தவர்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு ஆதரவாக அவர் இருப்பா. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 66:9